தாவேகாவின் மாநில செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் முதல்வர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் விஜய். தொடர்ந்து இது குறித்து பேச நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கோட்டீஸ்வரன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ விஜய் முதல்வர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இத்தனை நாள் இது தெரியாத விஷயம்னு ஒன்று கிடையாது. பட் ஸ்டில் ஒரு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி இருக்காங்க. இதன் பிறகு தாவேக்காவோட நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது நம்ம எதிர்பார்க்கலாம்? நெறியாளருக்கு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். இது தாவேக்காவோட கட்சி தொண்டர்களுக்கு இது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். முதல்ல அவங்க முதல்வர் வேட்பாளர் விஜய், எங்க தலைவர் விஜய் அப்படின்றது அவங்க சொன்னாலும் அதுதான் உண்மை. பட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தீர்மானத்தை வைத்து விஜய்க்கு தேவைப்படுற அந்த மொமெண்டம், அரசியல் மொமெண்டத்தை உருவாக்குவாங்க. அதாவது 3 முனை போட்டி அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. அதிமுக ஒரு அணி, திமுக ஒரு அணி, விஜய் ஒரு அணி அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. இது விஜய்க்கு தேவைப்படுற அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குங்களா. அதாவது விஜய் அரசியல் இறங்கி பண்றது இல்ல, காலையில எல்லாம் வர்றது கிடையாது, நைட்ல தான் அவர் பாக்குறாரு, நிறைய பேரை சந்திக்கிறது இல்ல, அவர் இன்னும் முழு அரசியலுக்கு வரலன்ற மாதிரி அந்த விமர்சனங்கள்லாம் இருந்தாலும், இந்த மாதிரி அறிவிப்புகள், இந்த மாதிரி ஒரு தீர்மானங்கள் என்ன பண்ணா விஜய் ஒரு மையப்புள்ளிக்கு கொண்டு வந்துரும். இப்ப விஜய் அவர்களை சுற்றி அந்த பொதுக்கூட்டங்கள் அப்படின் போது வருங்காலமே அப்படின்றது போல வருங்கால முதல்வர் வாழ்க, வருங்கால தலைவர் வாழ்க அப்படின்றது முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைப்பாங்க. இது அந்த கட்சிக்கு நல்லது, அவங்க தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை இருக்கும். முதல்ல இப்ப இன்னைக்கு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒன்றிணைவுமா வீடு வீடா போயிட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னும் 2 நாள்ல மேட்டுப்பாளையத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரு ஒரு பேரணியில போறாரு. அப்ப அந்த நடுவுல நீங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸையும் பத்திரிகை ஊடக செய்தியில எடுத்து பிடிக்கணும். அப்படி எடுத்து பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தீர்மானத்தை தான் இதை நான் பாக்குறேன். கோட்டீஸ்வரன், இப்போ கூட்டணி குறித்த இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரமும் இவர் கைக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆப்வியஸ்லி அவரோட டிசிஷன் தான் அட் த எண்ட் ஆஃப் த டே. பட் ஸ்டில் இது சம்பந்தமான ஒரு குழப்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கே. அதிமுகவோட சேர மாட்டாரா, இல்ல பாஜகவோட சேர போகிறார், இப்படியெல்லாம் பேச்சுகள்லாம் வர தொடங்குது. இது தாவேக்கா தரப்புல இருந்து எப்படி சமாளிக்க போறாங்க? அவங்களுடைய நரேஷன் எப்படி செட் பண்ண போறாங்க? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கீங்க. அரசியல் ரீதியா இந்த குழப்பத்தை பொங்கல் வரலாம் கடைபிடிப்பாங்க தாவேக்கா. இந்த குழப்பத்தை இது அப்படியே பெருசாக்கி அவர் முதல்வர் வேட்பாளருங்க, அவர் கூட்டணிக்கு எல்லாம் இறங்கி வர மாட்டாரு, அவர் தலைமையில தான் கூட்டணி, அவர் தான் அடுத்த தலைமை, அவர் தான் அடுத்த ஆளுமை அப்படின்ற மாதிரி பொங்கல் வரலும் கொண்டு போவாங்க. பொங்கல்ல தான் இந்த கட்சிகள் எது என்னென்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியும். அது வரலாம் நம்ம யார்கிட்ட கேட்டாலும் நாங்க தனிச்சு போவோம், நாங்க தலைமையில அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிராண்டிங். இது விளம்பர சீசன். இது அடுத்த ஒரு 5-6 மாசத்துக்கு அந்தந்த கட்சி தலைவரை எந்தெந்த அளவுக்கு விளம்பரப்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு விளம்பரப்படுத்துவாங்க. அப்ப அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்ல மக்கள் பார்வைக்கு புரிதல் என்பது பொங்கலுக்கு கிட்டதான் வரும். ஒண்ணு. இரண்டாவது இதனால இதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னா, இதனால அவங்க சமாளிக்க மாட்டாங்க. இதனால வரக்கூடிய அந்த விமர்சனத்தை அவங்க பாசிட்டிவா எடுத்துக்குவாங்க. இப்போ என்ன பத்திரிகையாளரா நீங்க கேட்டீங்கன்னா, 234 தொகுதியில விஜய்க்கு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் இருக்காங்களான்னு கேட்டா இல்லன்றது என்னோட ஆணித்தனமான கருத்து. அவரால் ஒரு 30-40 சீட்டுக்கு மேல வேட்பாளர் போடுறதே கஷ்டம். வேட்பாளர்னு ஒருத்தர் நிறுத்தலாம், அது வேற விஷயம். ஆனா அவர் ஜெயிப்பாரா களத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கள யதார்த்தம் 8-12% வாக்குகள் அவருக்கு இருக்கு ஒரு தொகுதியிலன்ற மாதிரி பேசுபொருள் இருக்கு. 8 to 12% வைத்து ஜெயிக்கிறவங்களை தோக்க வைக்கலாம், தோக்கடிக்கிறவங்களை ஜெயிக்க வைக்கலாம். இதுதான் பண்ண முடியுமே தவிர்த்து 234 தொகுதியில 150 தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கி விஜய் முதலமைச்சரா உட்காருவாரான்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் இல்லன்றது என்னோட புரிதல். இன்னும் 7 மாசம் தான் இருக்கு. அதாவது ஒரு ப்ராப்பர் டைமிங்னு பாத்தீங்கன்னா, மழை காலம் இருக்கு, தேர்தல் பிரச்சார காலத்துல ஒன்னும் பெருசா பண்ண முடியாது. அப்ப 7 monthsல ஒருத்தர் இமீடியட்டா சீஃப் மினிஸ்டர் ஆவறதுன்றது இந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு குஷியும் உட்படுத்துவதை தவிர்த்து பொதுமக்கள் பார்வைன்னு இருக்கு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு மேட்டுப்பாளையம் போறீங்க, இல்ல நீங்க வடசென்னையில ஒரு தொகுதிக்கு போறீங்க. இந்த தொகுதியில எத்தனை வார்டு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்றத ஒரு தலைமை கரெக்டா கணிச்சு அதை பேசணும் அந்த இடத்துல. இது எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து விஜய்க்கு பாத்தீங்கன்னா 214 தொகுதியில எந்த மாவட்டம் எங்க இருக்கு, எந்த ஒன்றியம் எங்க இருக்கு, எது கிளை எது, இந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு, மக்கள் மனநிலை எப்படி இருக்கு, எவ்வளவு சாதி ரீதியா எவ்வளவு அமைப்புகள் இருக்கு, ஓட்டு எப்படி மாறும், என்ன இதெல்லாம் கோர்ஸ் மாதிரி. அப்ப அவருக்கு டைம் இல்ல. அப்படி இருக்கும்போது என் பார்வையில ஒரு கூட்டணி மாதிரி போனாருன்னா அவரு சேஃப், எக்ஸ்போஸ் ஆக மாட்டார். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி மாதிரி இல்ல அவரே ஒரு கூட்டணி அமைச்சாருன்னா அந்த டேமேஜ் கம்மியாகும்.
ஒரு 10 சீட்டு தனியா நின்னு ஜெயிக்கிறாங்கன்னா கூட ஒரு பெருமை கிடைக்கும். ஒருவேளை மொத்தமா தனியா நின்னு எதுவுமே கிடைக்காம ஒரு விஜய் ஒண்டி ஜெயிக்கிறாருன்னா அது எப்படி போகுன்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த பிரச்சனை இப்படி ஒரு குழப்பமான ஒரு மனப்பான்மையே தொண்டர்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருந்தா அது லாங் டேர்ம்ல வந்து ஒரு நல்ல விஷயம் நினைக்கலாமா? அதை இல்ல, அவங்க அததான் விரும்புவாங்க. அவங்கள பொறுத்தவரைலாம் சிஎம், அதாவதுங்க, நீங்க தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, தொண்டர்களை வந்து தலைவர்கள் வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். என் தலைவன் எப்படி தெரியுமா, அவர் நின்னாவே ஜெயிச்சிருவாரு, அவர் யாரை நிறுத்தினாலும் ஜெயிச்சிருவாரு, தலைவருக்கு மிஞ்சி யாருமே இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்த, தொண்டர்களோட அந்த நெஞ்சுறுதியை வந்து பெற வேண்டும். அந்த வேலையை விஜய் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறார். பட் அரசியல் ரீதியா இது வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினா தோத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தொண்டர்களுக்கு. அடட, இப்ப ஒண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு அந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் இருக்கிறாரு, 2000 பேர் 3000 பேர் காசு கொடுக்காம இன்னைக்கு வந்து தமிழகத்துல ஒரு கூட்டத்தை வந்து கூட்டிட்டு இருக்காரு இளைஞர் கிட்டனா அது அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஆனா அதே சீமான் வாக்கு அரசியல்ல வரும்போது தோக்கறத கண்ணெதிரில் தேர்தல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாக்கு அரசியல் என்பது வேற. இப்போ விஜய் போனார்னா 20,000 பேர் ஒரு இடத்துல கூடுவாங்க, கூடிட்டு ஆரவாரம் செய்வாங்க, அந்த காரை போக விட மாட்டாங்க, நகர்வலம் போக விட மாட்டாங்க. அது ஃபேன் ஃபாலோவிங்ஸ். தேர்தல்னு வச்சு பார்த்தா தான் தெரியும். எங்க இப்ப விஜய் அவர்களை ஓப்பனா சொல்லுங்க பார்க்கலாம், குளத்தூர்ல நிப்பேன், இல்ல சேலத்துல நிப்பேன், இல்ல அது மாதிரி தொகுதி எடுப்பாரா? தலைவர் தான் ரைட்டு, ஆளுமை தான் ரைட்டு, வந்துட்டாங்க முதலமைச்சர் ரைட்டு, அது இருக்கா? அதெல்லாம் கேள்விக்குறிகள். தொகுதி இப்போ நிறைய பேர் மதுரையில வந்த கூட்டத்தை வைத்து மதுரையை குறி வைக்கிறாரா விஜய் அவர்கள்? மதுரையில அவ்வளவு கூட்டம் அப்படின்லாம் பேசுறாங்க. மதுரையில 10 கூட்டம் வந்து ஓட்டு ஆகாதுங்க. ஓட்டு என்பது மக்களோட நம்பிக்கை. இவர் நமக்கு செய்வாரு, இவர் நமக்கு நிப்பாருன்னு அந்த நம்பிக்கை பெறதுக்கு அப்புறம் அந்த ஓட்டு வரும். அது வராத வரையிலும் வராது. இந்த வர தேர்தலில் வந்து வேட்பாளர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி கோட்டீஸ்வரன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.